இப்போ அண்மை காலமாக நம்ம தமிழகத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு கேட்டால் போதையை தடுக்க வேண்டும் இப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய உண்மையில் அந்த நடைமுறையில் அவர்கள் செய்வது சரியா? விஜய் இன்னைக்கு முதல்வராக உட்கார்ந்துருக்காரு. அவரு சில நடவடிக்கை எடுத்திருக்காரு. 717 கடைகளை நான் வந்த உடனே மூடுவேன்னு சொன்னாரு, மூடி காமிச்சிட்டார். சமூக ஆர்வலராக இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல கிளாஸ் எடுத்திருக்கார். அவருடைய பெயர் பிரேம்குமார். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க. எத்தனை பேர் திருந்திருப்பாங்க? இப்ப குடிக்காம நிறுத்துறவங்க எத்தனை பேர்? எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே அக்கறை என்னன்னா, தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தி எப்படி இதிலிருந்து வெளிவர்றது அப்படிங்கிறத ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் கற்றுத்தரக்கூடிய ஒரு சர்வீஸாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜிலிருந்து மிலிட்ரி பெட்டாலியன்ஸு, கல்லூரிகள், ஈவன் ஸ்கூல்ஸ், இன்றைக்கி +1 +2 படிக்கிற இது கூட நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு குடிகாரர் ஒரு தனி யானை ஒன்று நிற்கிது. அந்த யானைக்கு முன்னாடி போய் நின்று குதிக்கிறாரு. அது இன்னைக்கு அது நாங்கள் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அவனோட அதிகபட்சமான இதை கொண்டு வந்துடும். அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவனுக்கே அறியாமல். அண்ணாமலையோட முதல் மாநாட்டில் நீங்கள் உங்களோட பேச விட்டாங்க, நாங்கள் பார்த்தோம். அதில் அற்புதமாக பேசியிருந்தீங்க. இதை தயவுசெய்து தம்பின்னு உரிமையோட கூப்பிட்டுக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, லெட் திஸ் நாட் பி அன் ஈவெண்ட், லெட் திஸ் பி எ ப்ராசஸ். இது ஒரு நிகழ்வு அல்லாமல் இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயமாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு தமிழகம் அப்படின்னு நம்ம தனியாக பிரிக்காமல் இந்த நாட்டில் தமிழகம் முன்மாதிரியாக ஆகி இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்குங்க அப்படிங்கிற ஒரு இடத்த வி த லீடர்ஸ் கண்டிப்பாக செயல்படுத்துங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. தம்பி அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்தது என்னென்னா, இதை தொடர்ந்து செய்யுங்க. இது ஒரு தடவையாக நடக்கிற விஷயமா இல்லாமல். வணக்கம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அண்மை காலமாக நம்ம தமிழகத்தில் எல்லா அரசியல்வாதிகளும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு கேட்டால் போதையை தடுக்க வேண்டும், போதையை நிறுத்த வேண்டும் இப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய உண்மையில் அந்த நடைமுறையில் அவர்கள் செய்வது சரியா? நீங்கள் அண்மையில் அண்ணாமலை ஒரு மாநாடே போட்டார். முதல் மாநாடு போதை ஒழிப்பு மாநாடு அப்படின்னு போட்டார். அதுக்கடுத்தது விஜய் வரும் பொழுதும் போதையை ஒழிக்கணும், போதை ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், எங்கு பார்த்தாலும் போதையாக இருக்காங்க, அதெல்லாம் தடுக்க வேண்டும் சொன்னாங்க. விஜய் இன்றைக்கி முதல்வராக உட்கார்ந்துருக்காரு. அவர் சில நடவடிக்கை எடுத்திருக்கார். 717 கடைகளை நான் வந்த உடனே மூடுவேன்னு சொன்னார், மூடி காமிச்சிட்டார். உலகம் முழுவதும் இந்த போதைப் பொருள் குடிப்பது என்பது தடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குதா? ஏன்னா நீங்கள் காமராஜர் இருந்த காலத்தில் அது ஒழிக்கப்பட்டது. இன்னும் சில இடங்களில் சில நேரங்களில் ஒழிக்கப்பட்டதே ஒழிய, ஆனால் அது முழுமையாக மறுபடியும் பின்னாடி வந்தவங்க அதை ஏற்படுத்திட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் இது போதை பொருள் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள், டாஸ்மார்க், அதையெல்லாம் முழுவதாக ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒழிக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டோட இது அதிகமான பட்ஜெட்டு வருவாய் எங்கிருந்து வருதுன்னு கேட்டால் அதில் இருந்தால் வருது. அதை எப்படி அப்புறம் தடுத்து நிறுத்த முடியும்? அதை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு மட்டும் எல்லாம் உறுதிமொழி சொல்கிறாங்க. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக மது குடிக்கக்கூடியவங்களை நம்ம குறைக்கணும், அவங்க குடிக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட சமூக ஆர்வலராக இருந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கார். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே கிளாஸ் எடுத்திருக்கார். அந்த 10,000 பேர்னா எல்லாரும் சாதாரண பொதுமக்கள் மட்டும் இல்லை, காவல்துறையினர், டாக்டர்கள், மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அங்கே ஒரு கூட்டம் போட்டு அவங்கக்கிட்ட உட்காந்து சொல்லி எத்தனையோ பண்ணி இன்றைக்கு எத்தனை பேர் அதிலிருந்து திருந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
இவர் கிளாஸ் எடுத்திருக்காரு, 20 ஆண்டுகளாக பாடுபட்டு கொண்டிருக்காரு. அதற்குரிய ஆவணங்களை கையில் வைத்து கொண்டிருக்கார். அந்த ஆவணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதுவும் போட்டும் கூட நம்ம இது பண்ணியிருக்காரு, ஒரு புத்தகம் போட்டு பண்ணியிருக்காரு. அதில் நம்ம பார்க்கலாம் அவர் பண்ண சாதனைகள் என்னென்ன, எப்படி எப்படி யார் யாருக்கு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி. அவருடைய பெயர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார். வணக்கம். யூத் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பு நண்பர் அக்னி சுப்பிரமணியத்துக்கும் என்னோட வணக்கங்கள். நான் இப்போ வந்து இந்த பேசும்பொழுதே ஒன்று கேட்டேன். அதாவது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்திருக்கீங்க. இந்த 10,000 இந்த 20 ஆண்டுகள், கடந்த 20 ஆண்டுகளாக இந்த 10,000 பேரில் எத்தனை பேர் திருந்திருப்பாங்க? இது முதல் கேள்வி எனக்கு தெரியணும். எத்தனை பேர் திருந்திருப்பாங்க? இப்போ குடிக்காமல் நிறுத்துறவங்க எத்தனை பேர்? எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே அக்கறை என்னன்னா, தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்தி எப்படி இதிலிருந்து வெளிவர்றது அப்படிங்கிறத ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் கற்றுத்தரக்கூடிய ஒரு இதில் ஒரு சர்வீஸாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன். நீங்கள் சொன்ன அந்த 10,000 பேருங்கிறதுல வந்து மாஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 400 to 500 அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். அது மூலமாக ஒரு மீட்டிங்கில் ஒரு 1000 பேர்னு கணக்கு எடுத்தால் இது லட்சக்கணக்கில் வரும். லட்சக்கணக்கான பேர்களுக்கு இதிலிருந்து குணமடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மெசேஜை கொண்டு போயிருக்கேன். தனிப்பட்ட முறையில் ஒரு 2600 2700 பேருக்கு என் வீட்லேயே கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அது ஒரு தெரப்பெட்டிக் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அவங்கள வந்து ஒரு குரூப் தெரப்பி நடக்கக்கூடிய இடங்களுக்கு அனுப்பி அதில் சுமார் ஏறக்குறைய ஒரு 250-300 குடும்பங்கள் இதிலிருந்து மீள்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். நான் மட்டும்தான் காரணம்னு சொல்ல மாட்டேன், நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். மிச்சமெல்லாம் இறை சித்தத்தில் நடந்த விஷயங்களாக தான் பார்க்குறேன். ஓகே. இப்போது நீங்கள் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த இதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறீங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணீங்க. மிலிட்ரியில் ஒர்க் பண்ணாலே வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக பாட்டிலெல்லாம் கிடைக்கும், ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி சமயங்களில் இந்த போதை தடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, அந்த வயசுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்ததில்லை. அந்த டைமில் வந்து என்ன கிடைக்குதோ அதை உபயோகிக்கிறதுக்கான அந்த எண்ணமும் அதில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இருந்திருக்கு. பட் அப்போவுமே கூட இருந்ததில் நிறைய பேர் குடிக்காமல் இருந்தவங்களும் இருக்காங்க. அப்போவும் வந்து மிலிட்ரியில் இருக்கிறவங்க எல்லாமே குடிப்பான் அப்படிங்கிற எண்ணம் வந்து தவறான எண்ணம். அங்கேயும் கொஞ்சம் பேர் தான் குடிப்பாங்க, நிறைய பேர் குடிக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்க, அதை அளவாக குடிக்கிறவங்க இருக்காங்க, அதிகமாக குடிக்கிறவங்க இருக்காங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. மிலிட்ரிங்கிறதுனால அது அப்படி ஒரு தோன்றல் இருக்கு, வெளியில தோற்றம் இருக்கு. அப்படி ஆக்சுவலாக அப்படி இல்லை. மிலிட்ரியில் இருக்கிறவங்களையும் ரொம்ப கட்டுப்பாடோட அது பக்கமே அதோட வாசம் கூட படாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க, பரவாயில்ல. சரி, அது இப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரிலாம் நீங்களும் ஓரளவுக்கு அந்த மது பிரியராக இருந்திருக்கீங்க. எப்படி வந்து நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு வெளியே வந்தீங்க? இல்லை, இது விடுபடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் ஒரு வார்த்தையில் சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு குடிங்கிறது வந்து நிறைய பேர் பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. குடி வந்து பழக்கத்துக்கும் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்குது. குடி வந்து ஒரு நோய். கட்டுப்படுத்த முடியாத குடிவெறி ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அதில் ஏன் இது நோய் அப்படிங்கிற இது பழக்கம் தானே. ஆமாம், குடிக்கிறவனை பார்த்தா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவன் திமிர் எடுத்து ஆடுறான், கொழுப்பு, அடங்காதவன், உருப்படாதவன், இப்படி அவனுக்கு நிறைய பேர்கள் வச்சு அவனை வேற மாதிரி சமூகம் பார்க்குது. பட் ஆக்சுவலி அதில் நிறைய பேர் தே ஆர் நாட் பேட் ஆர் மேட், தே ஆர் சிக் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான உண்மை. அவங்க வந்து கெட்டவர்களோ முட்டாள்களோ கிடையாது, அவங்க வந்து நோயாளிகள். நோயாளின்னு எப்படி சொல்கிறீங்க? நோயாளின்னா இப்போ எப்படி நீங்கள் டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய் எடுத்துக்கிட்டால், சர்க்கரை நோய் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் பலவிதமான ஆன்சர், உணவு பழக்கங்கள் அதெல்லாம். பட் 90% மேலே வந்து ஹெரிடிட்ரியாக வர்றது மரபணு மூலமாக. அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் ஆல்கஹாலிசமும். மரபணு மூலமாக முந்தைய இவங்களுக்கு சந்ததிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மோசமான இதுதான். இப்போ குடிக்கிறவங்க மேலே தப்பு இல்லை, அவங்க பரம்பரை பண்ண தவறு இப்போ அது கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ அப்படி சொல்கிறத விட அவங்க நான் பண்ணக்கூடிய தவறு என்னோட சந்ததிகளுக்கு வர்றதை பற்றி தான் நான் யோசிக்கணும். என்னோட மூதாதையர்கள் என்ன பண்ணினாங்கிற போய் அவங்கள சபிக்கிறத விட நாங்கள் நம்ம காலங்களில் நம்ம எவ்வளோ நல்லா இருந்து நம்மளோட அடுத்த சந்ததிகளுக்கு இது போகாமல் தடுக்கிறதுக்கு என்ன
வழி இருக்குங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல தான் நான் இருக்கேன். அவங்க பண்ண தவறுகளை சொல்லுறதை விட நம்ம எப்படி சரியாக இருக்கலாம்ங்கிறத பேசுகிறது நல்லா இருக்கும். அப்போ வந்து நோய்ங்கிறீங்க, அதாவது ஹெரிடிட்டியாக வரக்கூடிய அந்த நோய்ங்கிறீங்க. அப்போ வந்து இப்போ ஒருத்தர் திருந்தணும்னு நினச்சா அவரால் திருந்த முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக முடியும். அதாவது இது என்ன எப்படின்னா, இந்த நிறைய பேர்கிட்ட கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க, அவனுக்கு வில் பவரே இல்லை, அவன் வந்து மனசில் அளவில் அந்த முடிவே எடுக்கலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த நோயோட தன்மையே அதுதான். இது வந்து கெஞ்சினாலும் குடிப்பான், கொஞ்ச நாளும் குடிப்பான், திட்டுனாலும் குடிப்பான், அடித்தாலும் குடிப்பான். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் குடியை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கான சில மருத்துவ உதவிகள் அவனுக்கு கிடைக்கணும். இதில் ரொம்ப சங்கடமான ஒரு உண்மை என்னன்னு கேட்டால், இது வரைக்கும் குடியை நிறுத்துறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இது சிம்பிளான ஒரு ஃபேக்ட் என்னன்னுப்பா, இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 5 இன்ஜெக்ஷன் இருக்குது, இதை போட்டால் இனிமேல் இவர் குடிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு மருந்து இருந்ததுன்னா எல்லாரும் நிறைய மனைவிமார்கள் அவங்க தாலி இடமானு வச்சு கூட ஒரு இந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து அந்த குடியை நிறுத்துறது. இப்போ 5 லட்சத்துக்கே இல்லை. அப்போ இந்த 2000 5000க்கு குடிப்பவர்களுக்கு தெரியாமலும் தரலாம் அப்படின்னு சொல்றவங்களை பத்தி நான் எந்த கமெண்ட் சொல்ல. எப்படியோ ஒருத்தர் நல்லாகணுங்கிறது தான். ஒருவேளை அதை சாப்பிட்ட ஒருத்தர் நல்லானாலும் எனக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. பட் நார்மலாக மெடிக்கல் சயின்ஸில் என்ன நான் நிறைய டாக்டர்ஸ் கூட பேசி பழகுனதில் வச்சு தெரிஞ்சுக்கிட்டதில் சொல்கிறேன். இது வரைக்கும் குடிக்கு வந்து எந்த விதமான மருந்தும் குடியை நிறுத்த எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்ஷன் டேப்லெட்ஸ் இருக்குது, அதை குடித்தா அந்த நேரத்துக்கு வாந்தி வர்ற மாதிரி எல்லாம் சில நடக்கும். பின்னே மறுபடியும் அதை நிறுத்திட்டோம்னா மறுபடியும் அவங்க அதே மாதிரி குடிப்பாங்க. இதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக அணுகி அவங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறத தெரிஞ்சு அது மூலமாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு குரூப் தெரப்பி கொடுத்து அப்படித்தான் ஒருத்தர் இதிலிருந்து வெளியில் கொண்டு வர முடியுமே தவிர மருந்து மாத்திரைகள் இதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு சங்கடமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக கிளாஸில் எடுத்திருக்கீங்க. எந்தெந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க? சில காவல்துறைகளுக்கு எடுத்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இன்னும் அது தவிர வேறு யாராருக்கு எடுத்திருக்கீங்க? காவல்துறை எல்லாமே இப்போ ஏஎஃப்எஸ் ஏர்ஃபோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காலேஜிலேருந்து மிலிட்ரி பெட்டாலியன்ஸு, கல்லூரிகள், ஈவன் ஸ்கூல்ஸ். இன்றைக்கி +1 +2 படிக்கிற இது கூட நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த ஸ்டேஜ்லேயே பையங்க குழந்தைகள், பெண்கள், பெண் குழந்தைகள் கூட அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஜில் இருந்தே இதை கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி இது தவறு, இது ஒரு பழக்கம், தவறான பழக்கம், இந்த பழக்கத்திலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா உள்ளே போகிறதுக்கு வழி தெரியும். அபிமன்யு மாதிரி தான் சக்கரவியூகத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வழி தெரியும், வெளியில் வர்றதுக்கு யாருக்குமே தெரியுதுல்ல. அது உள்ளே போயிடுறாங்க, அதில் லாக் ஆயிடுறாங்க, திரும்பி வர முடியாம முடிக்கிறாங்க. அந்த திரும்பி வரக்கூடிய வழிகளை சொல்லி கொடுத்து அவங்களை அதிலிருந்து மீட்கிறது மட்டும்தான் என்னை மாதிரி இருக்கிற சிலரோட வேலை. சரி, அந்த மீட்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. இதோட ரகசியம் என்ன பண்ணா அது மீட்க முடியும்? ரகசியமா ஒண்ணுமே இல்லைங்க. இதுல ஒரு ரகசியம் தான் காக்கப்படும். என்னன்னு கேட்டா, யார் வந்து இதுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கிற ரகசியத்தை காத்துக்கும், ரகசியமா வச்சுக்குவோம். இல்லை, யார் எடுக்கிறான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு எடுத்துருக்கீங்க நீங்கள் வந்து நடிகர்கள், ஈவன் மந்திரிகளோட குடும்பங்கள் இதெல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பெயர்கள் எங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து அந்த ரகசியம் என்ன? இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு மந்திரியோட வீட்டிலே இருக்காங்கன்னு வைங்க, அதுவும் பெண்களாகவும் இருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட நிறுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது அப்படிப்பட்ட நபர்களை நிறுத்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறது, அது எந்த ரகசியத்தை வச்சு நீங்கள் நிறுத்திருக்கீங்க? ரகசியம் இதில் ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட்ஸ் மட்டும்தான். இதில் உண்மைகள் மட்டும்தான். என்னவெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, இந்த நோயினால நீங்கள் என்னவெல்லாம் பண்ணுவீங்க, உங்களோட ஏறக்குறைய அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அவன் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பூரா கேமராவில் பார்த்த மாதிரியே பேசுகிறானு அப்படின்னு இருக்கும். பட் எல்லா குடிநோயாளிகளும் இப்படித்தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் குடிச்சிட்டாங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நான் வந்து ஸ்காட்ச் குடிக்கிறேன், நான் ஹை லெவல் குடிக்கிறேன், அவர் மோசமான சரக்கு அப்படியெல்லாம் இல்லை, குடிச்சா குடிக்கிறேன் தான். இல்லை, இப்போது வெளிநாட்டில் குடிக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மாதிரி வந்து ஒரு அரகன்ஸாக இருக்கிறது இல்லை. நீங்கள் வந்து அவங்களும் குடிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட நிதானங்கள் நல்லா இருக்குது. பட் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, முந்தா நேற்று வந்து ஆனமலை வால்பாறை ரோட்டில் ஒரு குடிகாரர் வந்து ஒரு தனி யானை ஒன்று நிற்கிது, அந்த யானைக்கு முன்னாடி போய் நின்று குதிக்கிறாரு. அது இன்னைக்கு அது நாங்கள் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம்.
அந்த இதை பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு போய் நிற்கிறாரா, அந்த யானை அன்னைக்கு வெளியே வந்திருந்ததுன்னா அவர் ஒரு இதுவும் கிடையாது, பஸ்பமாக இருப்பார் ஆளு. ஆனால் தப்பி தவறி அவர் மறுபடியும் கொஞ்சம் நகர்ந்து வந்தோன்னா வேற ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஆனால் அவருக்கு அந்த ஞாபகம் கூட இருக்காதா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதுக்காக நிற்கிறது யாரு எப்படிங்கிற அந்த ஞாபகம் கூட இருக்காதா? இது என்னது, இல்லை நடிக்கிறாரா அவர்? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் முதல் கேட்ட கேள்வியிலிருந்து வர்றேன். வெளிநாடுகளில் இருக்கிறவங்க டீசெண்டாக நடத்துக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க இருக்கிறதுல என்ன ஒரு -10 டிகிரியிலிருந்து ஒரு 20 டிகிரி அதிகபட்சமாக வரக்கூடிய ஒரு நாட்டில் அவன் சீதோஷண நிலைக்காக தன்னோட உடலோட வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக குடிக்கிறது அது வேற. இங்கே 45 டிகிரி வெயில் அடிக்கிற ஒரு ஊரில் மத்தியான நேரத்தில் குடிக்கிறதுங்கிறது வந்து அவனோட அதிகபட்சமான இதை கொண்டு வந்துடும். அவன் என்ன பண்ணுறாங்கிறது அவனுக்கே அறியாமல் இந்த இப்போ அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணுறதில்ல. இது என்ன பண்ணும், இது பிளட்டில் கலந்தால் என்ன பண்ணணும்னு குடிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவங்களோட நிதானங்கள் தவறி அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருமே வந்து இதில் நான் கண்ட்ரோலில் இருக்கேங்கிறத ஒரு பெருமையான விஷயமா பார்ப்பாங்க. ஆக்சுவலாக அவன் கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லை, அவன் மதுவோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்கிற ஒரு சாதாரணமான உண்மையை அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் கண்ட்ரோலில் மது இல்லை, மதுவோட கண்ட்ரோலில் அவன் இருக்கிறாங்கிற ஒரு இதுதான் உண்மை. ஸோ அது மதுவோட கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஒரு குவான்டிட்டிலேயே ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தர் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டு கூட சரியாக இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுவாங்க. மொத்தத்தில் ஒரு 90 ml ஆஃப் ஆல்கஹால் ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ளே போயிருச்சுனாவே அவனோட மாற்றங்கள் 90 ml போனாலே அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியது தான். நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் போகுது, அதில் ஒருத்தர் தலையை வச்சுட்டாரு அப்படின்னா முதல் சக்கரம் ஏறினோடனே அவர் செத்துருவார். அதுக்கப்புறம் 250 சக்கரம் வந்ததுனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரே கணக்கு தான். அந்த மாதிரி தான் அந்த முதல் கோப்பை மது தான் வந்து இங்கே மோசமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் இது இங்கே சாதாரணமாக எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்கிற வாசகங்கள் தான். முதலில் மனிதன் மதுவை குடிக்கிறான், பிறகு மதுவை குடிக்கிறது, பின் மது மனிதனை குடிக்கிறது அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேஜாக சொல்லுவாங்க. ஸோ அந்த 3ஆவது ஸ்டேஜ் வரும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பண்ணக்கூடிய விஷயம்தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த யானை சமாச்சாரம். அவர் யானை வந்ததுன்னா என்னன்னு பார்ப்பாரு. அந்த அளவுக்கு தைரியம், கெமிக்கல் உள்ள வேலை செய்யற. அந்த அளவுக்கு அந்த இது ஞாபக சக்தியே இருக்காதுன்னு சொல்றீங்க. அவருடைய சுயநினைவே இல்லாம தான் அவர் நடந்துக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, ஓகே ஓகே. இப்போ நீங்க அண்ணாமலையோட முதல் மாநாட்டில் வந்து நீங்க வந்து உங்களோட பேச விட்டாங்க, நாங்க பார்த்தோம். அதுல அற்புதமா பேசியிருந்தீங்க. இதை வந்து தயவுசெய்து தம்பின்னு உரிமையோட கூப்பிட்டுக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, let this not be an event, let this be a process. இது வந்து ஒரு நிகழ்வு அல்லாமல் இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயமா இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு தமிழகம் அப்படின்னு நம்ம தனியா பிரிக்காம இந்த நாட்டில் தமிழகம் முன்மாதிரியா ஆகி இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து we the leaders கண்டிப்பா செயல்படுத்துங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில பேசின ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, அடுத்ததாக போதைக்கு எதிரான அறப்போராட்டத்தை ஒரு அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து நடத்தி வருபவர், 1990ஆம் ஆண்டு முதல் போதை பழக்கத்தின் பாதிப்புக்கு உள்ளானவர்களை எல்லாம் தேடி தேடி பிடித்து வந்து இதுவரைக்கும் 2600 பேருக்கு மேல போதை நோயாளிகளை மீட்டெடுத்திருக்கிறார். இவரின் சேவை தொடரட்டும் என்று நம்ம we the leadersல வாழ்த்துறோம். மாலை வணக்கம் அன்பு சொந்தங்களே. எனக்கு முன்னால் பேசினவங்க எல்லாம் பிரச்சனையே எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. நான் பேச ஆரம்பிக்கும் போது சிங்கம் வந்துருச்சு. கொஞ்சம் எனக்கு பயமும் வந்துருச்சு. இல்லை, அதுக்கு முன்னால் ரொம்ப கேஷுவலாக பேசலாம்னு நினச்சேன். அது நடா இப்படி ஆயிடுச்சு. யார்கிட்டயா போய் நீ குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் எனக்கே தெரியும், அதான் பாட்டில்லே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் யாராவது குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு ஒரு கோட்டரை எச்சா அடிப்பான். இந்த குடி வந்து 3 ஸ்டேஜஸில் சொல்கிறேன். 3 ஸ்டேஜஸ்னால் ஏதாவது மருத்துவர்கள் சொல்கிற மாதிரியான 3 ஸ்டேஜ்னு நினச்சிக்காதீங்க. நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். வேலைக்கு நடுவில் எப்பாவது குடிக்கிறது ஸ்டேஜ் 1, குடிக்கிறதுக்கு நடுவில் எப்பாவது வேலை செய்கிறது ஸ்டேஜ் 2,
குடிக்கிறதையே வேலையா செய்கிறது ஸ்டேஜ் 3. இதில் நான் எந்த வகையை சேர்ந்தவன் என்று நானே முடிவு செய்து கொள்ள வேண்டும். முதல்ல இங்க வந்து இதை பத்தின அவேர்னஸ் இல்லாததுதான் ரொம்ப பெரிய டிராபேக். இந்த ஒரு சிறப்பான மாநாடை ஏற்பாடு பண்ணி இத்தனை பேருக்கு 1000 பேரை ஒன்னா உட்கார வச்சு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுங்கிறது சம்திங் கிரேட். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சிறப்பு. முதல்ல இதில் பழக்கமா நோயா அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்காலிசம் அப்படிங்கிறது ஒரு பழக்கத்திலிருந்து நோயா மாறக்கூடிய ஜெனட்டிக்கலி கேரி ஓவர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ். இது நிறைய பேருக்கு தெரியாது. அவன் குடிச்சிட்டு திமிரில் ஆடுறான், கொழுப்பு இப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க. குடிக்கிற எல்லாருமே அப்படி குடிக்கிறது இல்லை. அளவாக குடிக்கிறவங்க இருப்பாங்க, நிறையா குடிக்கிறவங்க இருப்பான். ஒரு அடிக்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நிறையா குடிச்சிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போனான்னா ஓரளவுக்கு சமாளிச்சிருவான். அடுத்த நாள் மறுபடியும் கடைக்கு போனான்னா அவன் அடிக்ட். இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். ஸோ நோயின்னு சொல்கிறியா, இதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து பொய் நிறையா சொல்ல ஆரம்பிக்க வேண்டிய தேவை வரும். நான் சொல்கிறது பொய்ன்னு எனக்கே யோசனை வர்ற அளவுக்கு பொய் கரெக்டாக பேசுவான் அவர் குடிக்காரன். ஒப்புக்கொள்ளாமைன்னா என்ன? அவனை நிறுத்த சொல்லு அப்படின்னுவான். யார? அரசாங்கத்தை. அவன் நிறுத்த மாட்டான் சாமி, நீ தான் நிறுத்திக்கணும். அவங்களுக்கு முக்கிய வாழ்வ ஆதாரமே அதுதான். அதனால் அவன் நிறுத்த மாட்டான், நான் தான் நிறுத்திக்கணும். எனக்கு வேண்டாம், நான் நிறுத்திக்கணும். ஸோ என்னிலிருந்து தொடங்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே எப்போவுமே. இதை வந்து ரொம்ப வித்தியாசமாக மாற்றுவோம்னு தலைவர் எடுத்திருக்காரு. ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நாங்கள் வந்து என்னிலிருந்து தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன். நான் முதல்ல தொடங்கி செய்கிறேன்னுவேன். பயம் நிறையா வரும், சுய பச்சாதாபம் நிறையா இருக்கும், குற்ற உணர்வு நிறையா இருக்கும். ஐயோ நேற்றெல்லாம் குடிச்சிட்டு நிறையா பிரச்சனை பண்ணிட்டேன்னு குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, அந்த குற்ற உணர்வையும் டாஸ்மார்க்கில் உட்காந்துட்டு தான் சரி பண்ணிக்குவான். நேற்றுலாம் மாப்பிள்ளை நிறையா ஓவராக அடிச்சிட்டுண்டா அப்படின்னு சொல்லி. இதில் டைப்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் இருக்குது. எல்லாருமே எடுத்த உடனே அப்படியே ரொம்ப நல்லா கரெக்டாக தான் இருந்தேன் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கேஷுவல் சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது. நிறைய பேர் நல்லா வேண்டான்னா இப்படின்னா நிறுத்திக்க வேண்டுவான். ஆனால் 25 வருஷமானாலும் இப்படி பண்ண மாட்டான். ரொம்ப காலம் குடிச்சு கை காலெல்லாம் ஆடி உடம்பெல்லாம் ஆடி அதுக்கப்புறம் உள்ள உணர்வுகள் ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா அதிலிருந்து மீள்றதுக்கான சின்ன வழி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள். நான் என் பேரை சொல்லி இவங்க கூப்பிட்டதுனால என்னோட அமைப்பை நான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது அனானிமஸான ஒரு அமைப்பு. தலைவருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே அவரோட ஐபிஎஸ் இதில் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஃபோட்டோவெல்லாம் எங்கிட்டயே இருக்குது. ஸோ இந்த அமைப்பு இலவசமாக நிறையா பேத்துக்கு இந்த குடியிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நண்பர்களே, இங்கிருந்து காசு கட்டி ஆஸ்பத்திரிக்கு போய் லட்சக்கணக்கில் என்னால் செலவு பண்ண முடியாது, எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இதிலிருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறவங்க தயவுசெய்து வெளியில் எங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். இந்த இதில் அதில் வந்து எங்களோட நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க, வாங்கிக்கிங்க. இலவசமாக 24x24/7 365 நாள் எந்த நேரம் வேணாலும் என்னை கூப்பிட்டு நீங்கள் இதுக்கான உதவியை கேட்கலாம். ஃப்ரீயாக ஒரு 2700 பேருக்கு மேலே கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். இதே ஆச்சிப்பட்டியில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு வாழ்வு கிடச்சிருக்கு. இந்த ஊரில் ஒரு 5 வருஷம் இருந்து அவர் இப்போ இறந்துட்டார். பொள்ளாச்சியில் இந்த அமைப்பை வந்து ஒரு 16 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்து ஒரு 500 பேருக்கு பக்கம் நல்லா இருக்காங்க. ஸோ நல்ல செய்தி வேணும். ஏன்னா எனக்கு நேரம், தலைவர் வந்துட்டதுனால நேரம் கருத்தில் கொண்டு நான் வந்து இதை என்னோட கொஞ்சம் பேச வந்ததெல்லாம் கம்மி பண்ணி பேசுகிறேன். இதை வந்து தயவுசெய்து தம்பின்னு உரிமையோட கூப்பிட்டுக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, லெட் திஸ் நாட் பி அன் ஈவெண்ட், லெட் திஸ் பி அ ப்ராசஸ். இது வந்து ஒரு நிகழ்வு அல்லாமல் இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயமா இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு தமிழகம் அப்படின்னு நம்ம தனியாக பிரிக்காம இந்த நாட்டில் தமிழகம் முன்மாதிரியாக ஆகி இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து
வி த லீடர்ஸ் கண்டிப்பாக செயல்படுத்துங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த எனது தம்பி மற்றும் ஒரு தம்பி வசந்தராஜன் அவர்களுக்கும் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில பேசின ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, அதனுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? அண்ணாமலை வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் இதை பத்தி கன்சல்ட் பண்ணாரா? எப்படி உங்களை அந்த மேடைக்கு அனுமதிச்சாரு? இது ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் ரீதியாக நான் அதில் இன்வால்வ் ஆகலை. அதுக்கும் அந்த இதுக்கும் அந்த மாநாடில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சப்ஜெக்ட் வந்து போதை ஒழிப்பு. ஆமாம். ஸோ அதோட ரிலேட்டடாக நான் இருந்ததுனால அதோட சில நிர்வாகிகள் என்ன கூட தொடர்பு கொண்டு நாங்கள் பரஸ்பரம் எங்களோட தகவல்களை பரிமாறிக்கிட்டதில் முதல்ல தகவல் மட்டும்தான் பரிமாறணும், அப்புறம் பின்னால் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்தாங்க. அதில் அதுக்கும் எனக்கும் இந்த வீத லீடர்ஸ் அந்த அமைப்புக்கும் இந்த நான் பேசுகிற இந்த சமாச்சாரத்துக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஆனால் அது உங்களோட பட் இந்த போதை ஒழிப்பு சமாச்சாரத்தை வந்து யார் எடுத்து பண்ணினாலும் அது மிக சிறந்த விஷயம். அதை ஈவன் நான் ஸ்டேஜ்லயே தம்பி அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லிட்டு வந்தது என்னன்னா, இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க, இது ஒரு தடவையா நடக்கிற விஷயமா இல்லாம நான் அதுல பேசினதுலயே இருக்கும். அது லெட் திஸ் நாட் பி அன் ஈவெண்ட், லெட் இட் பி இதுன்னு சொல்லி ப்ராசஸா இருக்கணும், அது தொடர்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவரும் அவரோட பதில்ல அதான் இல்லை, அந்த அண்ணா சொன்ன மாதிரி இது ஒரு தொடர்ச்சியா இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. இது தொடர்ச்சியா தான் இருக்கும், தொடர்ச்சியா பண்ணனாதான் அது வந்து வெற்றி பெறும். ஆமா, இது ஒரு தடவை வந்து ஒருத்தருக்கு நீ வந்து குடிக்கிறதுல இருந்து வெளியெல்லாம் சரிங்க அப்படின்னு கேட்டு போயிடுவான். அப்படி இல்லை, இது கொஞ்சம் மெனக்கிடணும். ஆமா ஆமா, இது கூட நின்று அவங்க கூட நின்று ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதுல வந்து என் குடும்பம் சொல்லியே கேட்காத ஒருத்தன் எப்படி இப்ப நீ சொன்னா கேட்கறான் அப்படின்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. அவங்கள அணுகிற விதங்கள் மாறுபடும். குடும்பம் வந்து அவங்கள வந்து அணுகிற விதமும் இல்லை, அவங்க கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள அணுகிற விதமும், சொந்தக்காரங்க அணுகிற விதம், மனைவியோ மக்களோ அணுகிற விதத்துக்கும் நாங்கள் அணுகிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த வித்தியாசம் ஒருத்தனை இதில் கொண்டு வந்து உட்கார வைக்க சரியாகிறதுக்கான வாய்ப்பாக அமையும். இப்போ சிலர் வந்து பேசுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த குடிப்பழக்கமெல்லாம் போயிடுமாப்பா அப்படின்னு சிலர்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்களும் சொல்கிற இந்த சைக்காலஜிக்கலாக அவன் வந்து மாற்ற முடியுங்கிறீங்க. அப்போது கல்யாணம் பண்ணி வர்ற பெண் வந்து சொன்னால் அவங்க கேட்டுக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு அது உண்மை? கல்யாணத்துக்கு முன்னால் இந்த பையனோட அம்மா, பையனோட அப்பா, பையனோட அண்ணன், தம்பி, அவங்க சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் நடக்குமே தவிர, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்க இந்த ஒரு கால்கட்டு போட்டால் சரியாயிரும்னா ஆக்சுவலாக கால்கட்டு அவனுக்கு இல்லை, இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு தான் போடுறாங்க கால்கட்டு. இவன் பூர்ணமாக அதில் இருந்து குணமடைஞ்சா மட்டும் ஒரு கல்யாணம் பண்ணுறது நல்லது. இல்லை கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இவன் இந்த மாதிரி ஆனால் கூடிய விரைவில் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை யாரையாவது அணுகி, இதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது, அந்த அமைப்புகளோட தகவல்களை இந்த சேனலுக்கு கொடுத்துருப்பாரு. நீங்கள் உங்களை அணுகிறவங்களுக்கு அந்த அமைப்போட இதை கொடுக்கலாம். அமைப்போட பேரை வந்து நான் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். நான் என்னோட பேரை நீங்கள் சொல்லி கூப்பிட்டதுனால அமைப்புகளோட பெயர்கள் என்ன சொல்ல முடியாது. இரண்டில் ஏதோ ஒன்று தான் நாங்கள் சொல்ல முடியும். கண்டிப்பாக. இப்போது நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறோம், போதைங்கிறோம், போதையை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பல ஆண்டுகளாக, அதாவது கிட்டத்தட்ட 70க்கு பின்னர் வந்து பார்த்திங்கன்னா மதுக்கடைகளை திறந்து வச்சு தான் இருக்குது. அது வேறு வித்தியாசமாக பண்ணுறாங்களே ஒழிய, ஆனால் இது வந்து மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வெறும் 717 கடைகள் மட்டும் விஜய் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாண்ட, ஸ்கூல் முன்னாண்ட, காலேஜ் முன்னாண்ட இருக்கிற அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இப்போ மொத்தமாக மதுவை ஒழிக்க முடியுமா? இவங்க இதுக்கான நடவடிக்கை என்ன? இப்போ போதைப் பொருள்னு எல்லாம் தெரியுது, அது நிறுத்தணும்னு நீங்களே 20 வருஷமாக கஷ்டப்படுறீங்க, பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் அரசுகள் வந்து தொடர்ந்து அதை வச்சுக்கொண்டே இருக்க, அது என்ன காரணம்? சரி, இது ரெண்டு பார்ட்டாக பிரித்து அதுக்கு பதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அரசாங்கத்தோட நடவடிக்கையில் தலையிடுறதுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த உரிமையும் இல்லை. ரெண்டாவது நான் சொன்னால் அரசாங்கம் கேட்டுக்கோன்னு இருந்ததுன்னா கூட நான் சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அவங்களோட மிகப்பெரிய பொருளாதார இது அதில் இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறுத்துவாங்க. இந்த பையனா அந்த குடிகாரன் தான் இதை அடிக்கடி சொல்லுவான், அவனை நிறுத்த சொல்லு. யார் நம்ம
நடிகர் ஒருத்தர் ஒரு சினிமாவில் சொல்லுவார், அவனை நிறுத்த சொல்லு நான் நான் நிறுத்துறேன். ஆக்சுவலாக யாரை நிறுத்த சொன்னாலும் இவர் நிறுத்த மாட்டார். ஆமாம், புரியுதுங்களா? அவனை நிறுத்தவெல்லாம் சொல்லவும் முடியாது. அவன் நிறுத்த மாட்டான். அவன் வித்துட்டு தான் இருப்பான். ஆமாம், அவங்களுக்கு பெரிய ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இல்லை ஒரு காலத்தில் நிறுத்துறதுக்கான நடவடிக்கைகளும் வரலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவங்கள மாற்றுறதுக்கு இப்போ இந்த உலகத்தில் மாற்றக்கூடிய விஷயமா இருக்கிறது ஒன்று தான். இப்போ நான் உங்களையோ இல்லை இன்னொருத்தரையோ இல்லை அரசாங்கத்தையோ, ஈவன் என் பையனுக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும்னா, இல்லைடா உனக்கு பச்சை நல்லா இருக்கும்டான்னு சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு ப்ளூ தான் பிடிக்கும். ஸோ அவனை மாற்ற முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, அவனுக்கு பிடிச்ச பச்சையை வாங்கி கொடுத்துடணும். ஆமாம். அப்போ இங்கே என்ன நான் தெரிஞ்சுக்க வேணுங்கிறது என்னென்னா, இந்த மாற்ற முடியாத விஷயங்களை நான் ஏற்றுக்கிறத தவிர எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. அரசாங்கத்தை மாற்ற, அப்போ மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தா, நான் என்னையே நான் மாற்றிக்கிட்டா அரசாங்கம் என்ன வேணால் விற்றுட்டு போகட்டும். இப்போ நீங்கள் கேட்டீங்களே இவ்வளோ பண்ணது அரசாங்கம் ஏன் இதை விற்கிது, எல்லா அரசாங்கங்களும் சொல்கிறாங்க, நிறைய பேர் ஆட்சிக்கு சொல்கிறாங்க ஏன் இதை யாரும் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காங்க. அரசாங்கம் ரேஷன் கடையில் சத்துமாவும் தான் விற்கிது இல்லைங்களா? ஆமாம். வேறு கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் போன்விட்டா ஹார்லிக்ஸ் விற்கிது. விவசாய மருந்துகள் விற்கக்கூடிய இடத்துல பாலிடாலும் தான் விற்கிது. ஆமாம். இதில் எதை குடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? டிசைட் பண்ண வேண்டியது நம்ம டிசைடு பண்ணுறது என்னோட வேலை. இப்போ எனக்கு போதை வேணுங்கிறதுக்காக நான் போய் இதை வாங்கி குடிச்சிட்டு அரசாங்கம் இதை விற்கக்கூடாதுன்னு எனக்கு வேண்டாம். நான் எல்லாரும் இந்த முடிவு எடுத்து குடிக்காம விட்டா அரசாங்கம் என்னத்து விற்கும்? ஆனால் இப்போ போகிற போக்கு பார்த்தீங்கன்னா, ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2000க்கு பின்னர் பிறந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களும் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ஸ்கூல் பொண்ணுங்க அது குடிச்சிட்டு அதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக போட்டுக்கொண்டு அதை பெருமையாக நினைக்கிறாங்களே, இது எப்படி தடுக்க முடியும்? எப்படி ஏதாச்சும் வழிகள் இருக்கா? ஒரு நிதர்சனமான உண்மை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் சொல்கிறேன். உலகத்தில் குடிக்கிற இதில் அடிக்டான குடி நோயாளிகள் நான் சொன்னேன் அந்த தொடக்கத்தில், அந்த நோயாளிகளாக இருக்கிறவங்களில் 1/3 பெண்கள். ஓ, நல்ல வேளை நம்ம இந்திய கலாச்சாரமும் நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரம் இதெல்லாம் கொஞ்சம் அதிலிருந்து இப்போ அதெல்லாம் போய் கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம நிறையா தமிழர் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்தை பேசிட்டு அமெரிக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த இதை பார்க்கும்போது அவங்க என்னவெல்லாம் பண்ணுறாங்களோ அதை பண்ணால் தான் ஸ்டைலு, அதை பண்ணால் தான் நாகரிகம்ங்கிற நினப்பை தலையில் ஏற்றிட்டாங்க குழந்தைங்கள்லாம். ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கு நாடும். அவங்களோட இளைய சமுதாயத்தோட பார்வை அதை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ குடிக்கலைன்னா இவன் ஒரு எண்ணத்துக்கு ஆகாதவங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாயிருச்சு. அவன் ஒன்றுத்துக்கு அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல குடிக்கலைன்னா ஒருத்தனை சந்தோஷமா பார்த்த காலம் போய் இப்போ குடிக்கலைன்னா அவனை வேற மாதிரி பார்க்கக்கூடிய லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம இங்கே யாரை இதில் சொல்கிறது, அவங்கவுங்க குழந்தைகளை வளர்ப்பு முறையில் சரியா கண்காணிச்சா இன்னும் கூட நல்லா கொண்டு போக முடியுங்கிறது எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட பார்வை. அதான் இப்போது பொதுவாக நீங்கள் சொன்ன இதிலிருந்து எடுத்தோம்னா, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருத்தை ஒழிக்க முடியாதுன்னு புரட்சி தலைவர் பாடிட்டு போன மாதிரி நீங்கள் அவன் திருந்தினா கண்டிப்பாக இதிலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறீங்க. மற்றபடி நீங்கள் இன்னொன்று அது ஹெரிடிட்டரியாக வருது, குடும்பம் பாரம்பரியமாக வரக்கூடியது. ஆனால் அப்படி இருந்தாலும் தனி மனிதன் ஒருவன் நினைத்தால் அவன் கண்டிப்பாக திருந்த முடியும் அப்படிங்கறதான் இதோட உங்களோட மையப்புள்ளியா இருக்குது. கண்டிப்பா அது நோய் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இது என்ன நோய் அப்படிங்கிறாங்க, என்ன நீங்கன்றலாம் நிறைய பேர் இது கேட்டுருக்காங்க எங்கிட்ட. அது எப்படி இது பழக்கம் தானே, இது எப்படி நோய் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்கு, இதுக்குன்னு சில டெஃபினேஷன். இப்போ ஒரு நோயாளி எப்படி இருக்கான், இவன் குடிநோயாளியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சில எளிய வழிமுறைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று யார் ஒருவருக்கு குடிக்கிறத நிறுத்தணுங்கிற எண்ணம் வருதோ அவன் குடிநோயாளி. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எப்போ ஒரு தடவை குடிக்கிறவன் நான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து குடிக்கிற நிறுத்துறேன்னு நான் யோசிக்க மாட்டான். நான் பொங்கல்லேருந்து நிறுத்திடுவேன், நான் தீபாவளிக்கு நிறுத்திடுவேன், நான் கல்யாண நாளில் இருந்து பிறந்த நாளுக்கு நிறுத்திடுவேன், இப்படி இந்த நாட்களில் கணக்கு பண்ண மாட்டேன். நிறையா குடிக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரியான எண்ணம் வரும்.
நிறுத்தணுங்கிற எண்ணம். எப்போ ஒரு தடவை குடிக்கிற சோஷியல் ட்ரிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான நான் இதை இந்த எண்ணெயிலிருந்து நான் குடிக்க மாட்டேன்னு அவங்க யாரும் சொல்லி நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டாவது, காரணம் சொல்லி குடிப்பவன் குடிநோயாளி. சாதாரணமாக எப்போ ஒரு தடவை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறவன் அவனுக்கு அது காரணமெல்லாம் வச்சுருக்க மாட்டான். ஆனால் ரெகுலராக குடிக்கிறவன் முந்தா நேற்று எதுக்கடா குடித்தேன்னா ரொம்ப சங்கடமாக இருந்தது மனசுக்கு, அதுக்காக குடித்தேன். நேற்று எதுக்கடா குடித்தேன், அதுதான் சந்தோஷமாக இருந்தேன்ல, அதுக்கு சரி இன்னைக்கு எதுக்கடா குடிக்கிற அப்படின்னு இன்னைக்கு போர் அடிச்சது குடிக்கிறேன். ஸோ அவனுக்கு ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த காரணங்கள் சொல்லி குடிப்பவன் குடிநோயாளி. அப்புறம் இதுக்குன்னு சில அறிகுறிகள் இருக்குது. பயம், இந்த கர்வம், ஒப்புக்கொள்ளாமை, பொய் பேசுதல், சுய பச்சாதாபம், குற்ற உணர்வு, இந்த மாதிரியான சில சூழ்நிலை இதுக்காக சில இதெல்லாம் இருக்குது. இந்த சில சிம்டம்ஸ் ஆஃப் இந்த நோய்க்குன்னு சில அறிகுறிகள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தான் அறிகுறியாக இருக்கும். யாரெல்லாம் அவனை அதிகமாக விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் வெறுக்க வைப்பான். நீங்கள் ஒரு இது கேட்டிருக்கலாம், வீட்டில் ராம வெளியில் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் எல்லாம் சேட்டையும் பண்ணுவான், வீட்டில் நல்லா இவங்க அப்படியே ஆப்போசிட். வீட்டில் கிருஷ்ணன், வெளியில் ராமனா இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் வெறுக்க வச்சு வெளியில் எல்லார்ட்டையும் நல்லவனா இருக்கிறத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வித்தியாசம் இந்த குடிநோயாளி. அதான் இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனி மனிதன் ஒருத்தன் யோசித்து அதை நிறுத்தினாதான் முடியும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இதாக இருக்கும். அதுதான் அப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு குடியில்லா உலகத்தை நம்ம படைக்கணும். உலகத்தை படைக்கிறதோட முதல்ல தமிழ்நாட்டில் அதில் படைப்போம். அதுக்கான நீங்கள் 20 வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். நன்றி. நன்றி. யூ தமிழ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.